ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட் என்ன நடந்திருக்கும், நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவான், கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவானா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து தள்ளிக்கிட்டு ஓடி இருப்பான். அது ஒன்று நடந்திருக்கும். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து டீச் பண்ணிட்டு இருக்கான். டாம் வந்துட்டு பாஸ் இங்கே தான் வந்துட்டு இது இருக்குது, சூப் இருக்குது, இங்கே தான் ரைஸ் இருக்குது, இங்கே தான் ஃபிஷ் இருக்குது, நீங்கள் வந்து தொட்டு தொட்டு பார்த்து வந்துட்டு பாருங்க பாஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்து கோபம் வரும். ஏன்டா அப்படி ஹெல்ப் பண்ண மாட்டியா, அதெல்லாம் இருக்கட்டும், ஹீரோயின் எங்க அவள் சாப்பிட வரலையான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க எப்படி வருவாங்க, அவங்கள தான் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணியிருக்கீங்க, இதோட பேர் என்ன தெரியுமா, ஹராஸ்மெண்ட்டு. அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க தெரியுமா, அவங்க அழுதுட்டு இருந்தாங்க, நீங்கள் ஏன் பாஸ் இப்படி வந்து ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி இல்லாமல் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு தொட்டியில் வந்து உட்காந்துருப்பாளா. அப்போ ஹீரோ அங்கேருந்து வந்துடுவான். அவனே நடந்து வந்திருப்பான். ஹீரோனுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்களே நடந்து வந்தீங்களா, அந்த வாக்கிங் ஸ்டிக்கரை வச்சுட்டு அப்படியே நடந்து வந்திருப்பான். ஆமாம் சாரி, நான் உன்ட்ட நேற்று நடந்துக்கிட்டேனே. அப்போ வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஹீரோயினுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்களா. அப்போ ஹீரோக்கு டவுட்டு, உண்மையிலேயே உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா, ஏன்னா அவனை பார்த்தா நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போது என்ன நினச்சிட்டு இருக்க, அப்போ நீ என்னை பற்றி கணக்கு பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்பா. இல்லை, அப்போ பேசினப்போ அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சைலண்டாக தெரியல, ஆனால் நீ என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு, நான் ஃபோன் பேசினது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து டவுட்டாகவே கேட்பான். நெக்ஸ்ட் அப்போ தான் காட்டுறாங்க, அப்போட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, அவன் வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். இதை வந்துட்டு நானே வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இங்கே அப்போ ஏன்னா இந்த ஜானுங்கிற வந்து நல்லவனாவே இருக்க மாட்டேங்கிறான், அவன் கிளப்ல வர பொண்ணுங்க கிட்டலாம் வந்துட்டு சீண்டிட்டு இருக்கானா. ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு அப்போ கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்போ பார்க்க போகிறாங்க. அவள் ஆல்ரெடி வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட பழக்கத்தெல்லாம் வந்துட்டு உண்டாக்கி வச்சிருக்கானே. ஸோ இந்த மாதிரி ஒரு பையன் பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அவன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், எதுக்கு இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன், நான் வந்துட்டு பேசவில்லை, ஜஸ்ட் இந்த பொண்ணு என்கிட்ட வந்துட்டு இது உங்கள் கிளப்பான்னு கேட்டுச்சு. ஆமாம் என்னோட கிளப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு எப்போவுமே என் மேலே பிரச்சனை தானே, இந்த இருக்காங்க பற்றி இந்த ஓல்டு லேடி, அவள் பேச்சு கேட்டு தான் நீ எல்லாமே என்கிட்ட பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. இவன் என்ன சொல்லுவானு இங்கே பாரு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், இந்த எல்லாருக்குமே தெரியணும் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு, நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும், என்னோட பேட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜானிக்கு அப்படியே ஃபேஸே மாறுது. இது பெட்டு மாதிரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் வந்து ரூல் பண்ணுற ஆள் மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறான். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஸ்டாக் எதுவுமே வந்து இப்போ கொலாபரேஷன் பண்ணுறாங்கல்ல, ஹீரோட அப்பா இருந்தால் அவர் வந்துட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துருப்பார் போல. இப்போ இந்த சித்தப்பா தானே, இந்த சித்தப்பா என்ன பண்ணனா, இவங்க கம்பெனியில் வர ப்ராடக்ட் ஃபேப்ரிக் எதுவுமே வந்துட்டு குவாலிட்டியாகவே இல்லை, அதுதான் வந்துட்டு ஜிட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு கம்பெனியுமே வந்துட்டு கான்ஃபரன்ஸ் வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து வரது எதுவுமே குவாலிட்டியாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட் சரியில்லாமல் வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த கம்பெனி வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா எங்களோட பார்ட் முப்பாட்டிலேருந்து இந்த கம்பெனி கொலாபரேஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தற்போதையாக இருக்க சிஓவாக இருக்க சித்தப்பாவை தூக்கிட்டு திருப்பி இதே இடத்துல நம்ம ஹீரோ தான் வந்து உட்கார வைப்பாங்க. ஸோ அதை சொன்னனுமே அந்த சித்தப்புக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸில் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஜிட்டுக்கு ஓவர் திமுறாயிட்டு இருக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாரா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல மீசா உட்காந்துருப்பாங்க. என்னோட ஆஃபீஸ்க்கு நீ எப்படி வந்து என்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் ரூமில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. அதுக்கு மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால ஒரு ஒழுங்கான ப்ராடக்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீ வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் பண்ணால் அதில் ஒழுங்காக அது அதுக்கு தேவையானது கொடுத்தா மட்டும் தானே ஒழுங்காக வரும். இவன் ஃப்ராடு தானே பண்ணுறான் போல, எல்லாத்தையுமே வந்து மற்ற ப்ராடக்ட் கொடுத்தா லாபம் வச்சு மற்ற ப்ராடக்ட்டை விற்றா எப்படி வந்துட்டு குவாலிட்டியாக வரும். ஸோ அதான் வந்துட்டு நீ இந்த திருட்டுத்தனம் பண்ணன்னு தெரியுது. ஆனால் இந்த திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஜிட்டோட கம்பெனியில் சர்வே ஆகணும்னா ஒரே ஒரு விஷயம் மாதிரி தான் பண்ண முடியும். ஜிட்டு வந்து இன்னும் எங்கே தானே இருக்காங்க, நீயுமே இன்னும் சிங்கிளாக இருக்க, உனக்கு இன்னும் ஒய்ஃப் அப்படிலாம் அவனுக்கு கிடையாது. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஹீரோயின் அந்த அப்புங்கிற பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு யாருக்கு பிறந்த பொண்ணுன்னு தெரியாது. ஸோ அவள் இன்னும் இளமையாக தான் இருக்கா, பேசாமல் அவங்கள நீ கரெக்ட் பண்ணு, அவங்க கூட வந்து நீ பாய் ஃப்ரெண்டாக மாறு, அப்போ வந்துட்டு நீ ஈஸியாக அந்த பிளேஸை வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான். மீசா வந்து மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்புறம் மீசா போனோமே ஜிட்டுக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்க கேட்குறாங்க எங்கே போனீங்க சாப்பிட வரலிங்கும் போது இல்லை ஒரு வேலையை வந்து பேச போனேன், வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ண ஜிட்டு கூடயே இருந்துட்டு ஜிட்டுக்கு என்னென்ன பண்ணும் எல்லாமே வந்துட்டு ஆப்போசிட்டா அவங்க பொண்ணு விஷயத்துலையுமே இவ இது கொலைப்படி பண்ணுறா, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் விஷயத்துலையுமே இது கொலைப்படி பண்ணிட்டு இருக்கா. இது தெரியாமல் ஜிட்டு வந்துட்டு மீசாவை நம்பி வந்துட்டு நடத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க்லாம் முடிச்சு வீட்டுக்கு ஜிட்டு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட சித்தப்பா உட்காந்துருக்காரு. இவருக்கு சித்தப்புனே பேர் வச்சிடலாம். ஸோ சித்தப்பா வந்து உட்காந்துருக்காரு. கேட்குறாங்க என்னாச்சு, எதுனாலும் ஆஃபீஸில் அஃபிஷியலாக இருந்தால் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதாச்சும் ஃபேமிலி விஷயமா பேச வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. ஜிட்டுக்கா என்னடா இது வளர்றாரு, ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு சரி டைம் ஆயிடுச்சு நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஏதாவது நான் ஆஃபீஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுந்துச்சி பார்க்குறாங்களா. அப்போ எங்கே எழுந்துச்சி போகிறீங்க, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் வாண்டடா இவங்களை செடியூஸ் பண்ணி நம்ம கைக்குள்ளே வச்சிருந்தா பர்மனெண்ட்டாக இந்த கம்பெனியில் நம்மள இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு.
அவங்க வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம், நான் அந்த மாதிரி ஆள் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விடுறாங்க. இல்லை எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட போய் ரூடா நடந்துட்டு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க வந்து வேலைக்காரங்க பேசலாம் கத்திட்டு இருக்காங்களா, அவங்கெல்லாம் வரதுக்கு லேட் ஆகுது. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கு அதை எடுத்து பட்டானா மூஞ்சிலே அடிச்சிடுறாங்க. அவர் கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் வேலைக்காரங்களாம் வந்து பாக்குறாங்க, என்ன ஆச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க, ரத்தம் வருது, ஒழுங்கு முறையை வீட்டை விட்டு காலி பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அவமானமா இருக்கு, அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் டே ஜிட்டு என்ன பண்ணா மிஸ்ஸார நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது கேட்டணுமே மீசா வந்துட்டு கோவப்படுறாங்க, நடிக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன பண்ணாரு, இந்த மாதிரி பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பேர் பாண்டு. ஸோ பாண்டு இந்த மாதிரி பண்ணாரா, அவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போற மாதிரி ஆட் பண்றாங்களா. உடனே மிஸ்ஸா வந்து ஜிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை வேண்டாம், இப்பவே பிரச்சனை பண்ணா எங்க கம்பெனி வந்துட்டு பெரியவங்களா முடிவு பண்ணது, காலங்காலமா வந்து டைப் ஆயிட்டு இருக்கு, நம்ம போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அவாய்ட் பண்ணா ஏதாச்சும் இஷ்யூ ஆயிடும், ஓகே நம்ம வந்து அதை பெருசா எடுத்து கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டணுமே இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு கேன்சல் ஆகும், டைப் வந்துட்டு உடஞ்சு போயிடும். இவளுக்கு வந்துட்டு டைப் உடஞ்சு போய் இவளுக்கு பிசினஸே எதுவும் போகக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுக்கு எண்ணம். என்னடா இது, இவ வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போட்டோ கிட்ட வந்து சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறா, தானா வந்துட்டு வாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்க்கும்போது டாம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பாஸ் நீங்களே வந்துட்டு வாக் பண்ணி வரீங்களான்ட்டு அவன் வாக்கிங் ஸ்டிக் வச்சு கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வரான். ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு போகிறான். ஸோ போனமே ஹீரோயின் வந்து நாக் பண்ணும்போது ஹீரோயின் வந்து ஓப்பன் பண்ணுறான். என்ன காலங்காலத்துல இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க, வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வரானா. ஹீரோயின் வந்து இன்னுமே கோமா தான் இருக்கா. என்ன இன்னுமே கோமா தான் இருக்கியா, சரி இப்போ வந்து நான் உனக்கு கிஸ் பண்ணிட்டா தானே, சரி நான் பழி வாங்குறதுக்கு திருப்பி நீ வந்து கிஸ் பண்ணிடு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். சும்மா சொன்னேன், வா வாக்கிங் போகலாம், நீ வந்து வா இந்த வீடை பற்றி எனக்கு எல்லாமே சொல்லு, நான் வந்து இப்போ எனர்ஜெட்டிக்காக வந்து நடக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் அழைச்சிட்டு போக சொல்லுவானா. அதே மாதிரி ஹீரோயின் வந்து வெளியே அழைச்சிட்டு போவான். இவன் வந்துட்டு கண்ணு தெரியல தானே, இவன் என்ன பண்ணுவானா, இவ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அந்த வீடு எங்கே இருக்கு, வீடுக்கு ஆப்போசிட் வந்துட்டு லேக் இருக்குது, ஐ மீன் பீச் இருக்குது, அப்புறம் சின்னதாக அங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அது சொல்லுவா, சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவா, வீடு வந்து எப்படிலாம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு இந்த வீட்டில் நிறைய வந்து டயக்ராம் இருக்குது, ஒவ்வொரு டயக்ராமும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கு, ட்ராவும் வந்துட்டு ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஸோ ஹீரோ கேட்பான், இந்த டயக்ராம்லாம் யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. ஐ திங்க் இந்த வீடை கட்டினவர் தான் பண்ணியிருப்பாரு, அவர் தான் பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஒய்ஃப் கூட இருக்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப நாளாக யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரிலாம் டயக்ராம் பண்ணியிருப்பாரு, ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் லவ்வை பற்றிலாம் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் சொல்லும் போது ஹீரோவும் சரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வீடோட வெளியே வரும்போது ஒவ்வொரு செடிக்கிட்டேயுமே அந்த செடியோட வந்துட்டு கண்டிப்பாக இதுலேருந்து வர ஸ்மெல்லு, அந்த பூ ஸ்மெல் எல்லாத்தையும் பற்றியுமே வந்துட்டு அவர் வந்துட்டு எழுதி ஒரு மாதிரி போர்டு மாதிரி வச்சிருப்பாரு. அதெல்லாம் கேட்கும் போதும் நல்லா இருக்கும். அதை ஹீரோயின் வழியால வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹீரோக்கு ரொம்ப இதமா இருக்கும். பாரு எவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இந்த வீடை வந்து கட்டியிருக்காரு, ஆனால் அவர் யாருக்கோ ஒருத்தவங்களுக்காக தான் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோ சொல்லுவான், யாருக்கோ இல்லை உங்க அப்பா தான் உனக்கு கட்டியிருக்காரு, அப்போ உனக்கு தான் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் ரிலீஸ் ஆகுறா. ஆமால நம்ம எங்க அப்போ தான் நடிக்க வந்தோண்டு. அப்பதான் ரிலீஸ் ஆயிட்டு அவ என்ன பண்ணுவானா ஹீரோயிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே ஹீரோ மேலேயே வந்து சாஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே வந்து அந்த லவ்க்குள்ள டீப்பா அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத போவாங்களா, அப்படியே வந்து ஹக் பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் வந்துட்டு என்னடா நம்ம டக்குன்னு ஹக் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஹீரோ வந்துட்டு இவ என்ன இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் எப்படி ரிட்டன் வீட்டுக்குள்ள போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஜிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட் நகையெல்லாம் எடுக்க பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதில் வந்து டாக்குமெண்ட் வந்து சுத்தமாக இருக்காது, நகையுமே இருக்காது. இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேலைக்காரங்க தான் கேட்பாங்க யார் இந்த எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேலைக்காரங்கன்னா எடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் டவுட் வந்துட்டு தான் பொண்ணு எடுத்துகிட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நானி தான் வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூப்பிட்டா அப்போ வந்து தூங்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. சரி என்ன நினைக்கிறாங்க, பேசாமல் நம்மளே வந்து ஐலாண்டுக்கு போயிடலாம், ஏன்னா நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டால. ஸோ போகலான்னு சொல்லிட்டு காரை ரெடி ஆகிட்டு லக்கேஜ்லாம் எடுத்து கிளம்புறாங்க. கரெக்டாக மீசோட கார் வருது. மீசா வந்து எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் இந்த மாதிரி அப்போ வந்து இன்னும் நகையை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருக்கா, அவ்வளோ நகையும் எடுத்துகிட்டு போயிருக்கா, என்னோட ஜொல்லியும் எடுத்துகிட்டு போயிருக்கா, டாக்குமெண்ட்லாம் காணும், ஸோ நான் பார்க்க போகணும், ஏன் அவன் எடுத்துகிட்டு போனான்னு தெரியல, ஃபோன் போட்டாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க எடுத்துகிட்டு போகல, வந்து லாக்கரில் வச்சிருக்கா. உண்மையாவா, ஏன் அவன் லாக்கரில் வச்சிருக்கா, இல்லை நாங்கள் போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு சேஃப்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு சேஃபாக எல்லாமே இருக்கட்டும்னு என்கிட்ட சொல்லி தான் லாக்கரில் வச்சா அப்படின்னு சொல்லி இவங்க சமாளிக்கிறாங்க. இவங்களுக்கா பொண்ணு அவ்வளோ பொறுப்பான பொண்ணு, அவள் எடுத்து உண்மையிலே லாக்கர் தான் வச்சிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. சரி நான் வந்து பேக்லாம் பண்ணிட்டேன், போயிட்டு நான் அப்போவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்லை வேண்டாம், கம்பெனியில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ப்ராடக்ட்லாம் வந்துட்டு ஒழுங்காகவே அந்த கம்பெனிலேருந்து வர மாட்டேங்குது, ஹீரோ கம்பெனிலேருந்து வர மாட்டேங்குது, ஸோ நம்ம அந்த ஒர்க்கை வந்துட்டு பார்க்கலாம், அப்புறம் ஒரு நாள் போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் அப்போ தான் காட்டுறாங்க அப்போட பாய் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு நல்லா வளைஞ்சிட்டு இருக்கான். அதை வந்து இவங்க வந்துட்டு பார்த்துடுறா. அப்போட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி அவன் ஒரு பொண்ணுகிட்ட வளைஞ்சிட்டு இருக்கான், அன்னைக்கு பார்த்த பொண்ணு தான் வளைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு இழுத்து வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன நினைச்சிட்டு இருக்கேன், என் பாய் ஃப்ரெண்ட் கூட எதுக்கு க்ளோஸாக இருக்குன்னா அப்போ வந்துட்டு அடிப்பாளா. இவன் என்ன சொல்லுவானா, அவனும் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய்
பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, நீ தப்பா நினைச்சுக்கிற அப்படிங்கும்போது அப்பு கேட்பா. அப்பா அவனோட பாய் ஃப்ரெண்டை காட்டுங்கும் போது அங்க ஒரு பையன் வந்து இருப்பான். அவன் டக்குன்னு ஆமா இந்த பொண்ணுக்கு நான் தான் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இன்ட்ரோ ஆவானா. உடனே ஐயோ நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டோமோ நம்ம ஆள் அப்படின்னு சொல்லுவா. ஆமா நீ எப்பவுமே தப்பா தான் நினைச்சுக்கிற, முக்கியமா இந்த நாணீர் கலந்த கலவி அவ பேச்சு கேட்டுக்கிட்டு நீ எப்பவுமே என்ன தப்பா தான் நினைச்சுக்கிற, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவானா. அப்போ அவன் பிரேக்கப் பண்ண நான் போட்டோம் தொலையட்டும், நீ வந்து என்ன நம்புமா, அவன் லைஃபுக்கு வந்துட்டு நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்ப நான் உங்களை நம்பணுமா, நான் உங்களை தான் நம்பணுமான்னு சொல்லிட்டு அவள் ஆல்ரெடி ட்ரக்ஸ்லாம் எடுத்திருப்பாள். அவள் என்ன பண்ணுவான்னா நானே பலர்னு அறிஞ்சிடுவா. அவங்களுக்கா அழுக வர ஆரம்பிச்சிடும். அப்பதான் யோசிப்பா நம்ம அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அழுக ஆரம்பிப்பாங்க. அப்புக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க தான் வளர்த்துருப்பாங்க. அவங்க கொஞ்சம் நல்லாவே வளர்க்கல தான், ரொம்ப ரூடாக தான் வளர்த்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இவங்களுக்கு அப்புனா ரொம்ப பிடிக்கும் போல. வெளியே வந்து அழுதுட்டு இருக்காங்க, எனக்குன்னு குழந்தை குட்டி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு ஒன்றை தான் சின்ன வயசுல வந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்போ, ஆனால் நீ வந்து என்னை அடிச்சிட்டல்ல, நான் என் மேலே தப்பு தான், உன் லைஃப்ல நான் வந்து இன்டர்ஃபியர் ஆகிடக்கூடாது ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நான் தெரியாமல் உங்களை அடிச்சிட்டேன், நான் தெரியாமல் கோவப்பட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சாரி கேட்பேன். அப்போது நான் ரொம்ப லைக் பண்ணுறேன், உன்னை ரொம்ப விரும்புகிறேன், நீ என்னோட குழந்தை மாதிரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இவன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கிட்ட திருப்பி க்ளோஸாக இருக்கா. அந்த பொண்ணு சொல்லுது அவள் வந்து உங்களோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேச்சா அவள் என்ன ஒய்ஃப்லாம் கிடையாது, இப்போதைக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கா, அவள் வந்து ஒரு தங்க முட்டை விடுற வாத்து, அதனால் அவளை வந்துட்டு இப்போதைக்கு தள்ள முடியாது, கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் நான் அவனை வந்து உன் கூட செட்டில் ஆகிட்டேன், ஸோ அந்த வார்த்தை அறுத்துட்டா முட்டை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பேசுகிறான். இப்போதைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா காசு மட்டும் தான் எனக்கு வேணும், அதுக்காக தான் வச்சிருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணோன்னா இப்போலாம் தானாமே வந்துட்டு வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு வெளியே போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெட்ஒர்க்கே இருக்க மாட்டேங்குது. ஸோ வந்து காயின் போட்டு தான் இருக்காங்க. போயிட்டு காயின் போட்டு டாக்டர் இருக்காருல அவர்கிட்ட வந்து பேசுகிறான் நம்ம ஹீரோயின், டாக்டரா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நீ எங்கே தான் போனேன், உண்மையிலே நீ ஒர்க் பண்ண தான் போயிட்டியா, இந்த மாதிரி மிஸ் ஆன்ட்டி இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க அவனை எங்கே தான் அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது தான் இவ வந்துட்டு ஃபோனில் என்ன சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு பிளைண்டாக ஒருத்தர் இருக்கிற அவரை பார்த்துக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவா. பாதி விஷயம் தான் சொல்லுவா. மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து ஒரு ரிமோட் கார் மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்கும், இதை வந்து கட்டிக்கோங்கன்னு சொல்லும்போது ஹீரோக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். அது வந்துட்டு இவன் கட்டிப்பான். அதுக்கப்புறம் இந்த ரிமோட் கார் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த கார் கொடுக்கும் போது உங்களுக்கு ரேஸ் கார்னால் ரொம்ப பிடிக்கும்ல அதான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு காரை பற்றி பேசும்போது இவனுக்கு அப்படியே வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அவங்க அப்பா கூட இவன் காரில் தானே ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து காரை வந்து இவன் அடிக்கடி விற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா என்னோட வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் மறந்து ரிலாக்ஸாக வந்துட்டு இருக்கேன், திருப்பி எல்லாத்தையும் வந்துட்டு ஞாபகம் ஊத்துறியான்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்த ஆரம்பிப்பான். ஹீரோயினுக்கா இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவான். இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட்லாம் வாங்கி தர வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவான். இது அழகா இருக்க போய் தான் வாங்கி கொடுத்தேன், இதில் என்ன இருக்குது இவருக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பானே. ஸோ என்ன பண்ணுவானா அப்பார்ட்மெண்ட் வாசலே உட்காந்துருப்பா, ப்ளீஸ் நீ எப்போ வருவேன்ட்டு. அதே மாதிரி இவன் ரிட்டன் வருவான், ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நான் தெரியாமல் உங்ககிட்ட கோவப்பட்டேன், உன்னை விட்டு எனக்கு யாருமே கிடையாது, ப்ளீஸ் நம்ம லவ் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியமானது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவான். பார்த்தீங்கன்னா அவன் கையில் வந்துட்டு ஒரு பேக்கெட் இருக்கும். என்ன இதில் பார்த்தா ட்ரக் மாதிரி தெரியுது, இப்போல்லாம் வர வர ரொம்ப ஹெவியான இதில் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த மிஸ்ஸாவால் வந்ததுன்னு சொல்லிட்டு வந்து புலம்புவானா. அவனே வந்துட்டு யார் மிஸ் ஆன்ட்டியா, அவங்கள பற்றியா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. உனி ஒன்று அப்படியே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவான். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்புக்கு வந்து நல்ல ட்ரக்ஸ்லாம் கொடுத்து அவளை குட்டி சோறாக்கு எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களே. ஸோ அதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கே பேபி போக போகிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுறோன்னா அந்த ஐலாண்டுக்கு வரோம். நம்ம ஹீரோக்கு வந்து ஜென்ரலாக ஒரு செக்அப் பண்ணுறதுக்காக வருவான். இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி டாக்டர் ஒருத்தர் வராங்கன்னா அவங்க வந்துட்டு அப்போட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து உங்களை செக்அப் பண்ண வராருங்கும் போது அப்போட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அதே மாதிரி ஹீரோயின் வந்து ரொம்ப ஆசையாக வந்துட்டு வெளியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த டாம் வந்து பார்க்குறாரு, ஒரு வேளை வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்து கொஞ்சம் ஏற்ற நம்ம பாஸ் கூட தான் ஹீரோயின் வந்து சேரணும்னு. அங்கேருந்து டாக்டர் வந்தோடனே இவ போய் அழகாக வெல்கம் பண்ணுவாளா. இவன் வந்தோடனே என்ன பண்ணுவானா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவானா ஹீரோயின் பேரை சொல்லி. நது பாயா அப்படிங்கும்போது இல்லை இல்லை என்னோட செல்ல பேர் பாயின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சமாளிச்சிருவா. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் தனியாக அழைச்சிட்டு போயிட்டு இங்கே நான் வந்துட்டு பாய்ங்கிற பேர்ல இல்லை அப்புங்கிற பேர்ல தான் இருக்கேன், அது பெரிய கதை உங்ககிட்ட அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போதைக்கு நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஹீரோவா செம காண்டாயிட்டு இருப்பான், ஏதோ அப்போட கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்கான் போலன்ட்டு. உடனே வந்து இவ ஏதாவது செக்அப் பண்ண வந்திருக்க டாக்டர் அப்படிங்கும்போது இவன் வந்து ஜென்ரல் டாக்டர் தான். ஆனால் ஹீரோவோட டாக்டர் இருக்கார்ல பேங்காக்ல அவங்ககிட்ட விசாரிச்சு தான் வந்திருப்பாரு. ஸோ வந்து இவ கண்ணெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் வந்திருப்பாங்க. உங்களுக்கு நான் ஜென்ரலாக செக்அப் பண்ணுறேன், உங்கள் ரெட்டினா எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரமாக டோனர் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண் பார்வை கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவான்.
அதுக்கப்புறம் ஹீரோஸ் இவனோட வாய்ஸ் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன நினச்சிக்கிறான்னா அந்த ஜான் வந்து ஃபோன் பேசியிருப்பான்னு அவன் தான் நினச்சிக்கிட்டு ஆல்ரெடி நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். ஹீரோ இவன் டாக்டர் பார்க்குறான், என்னைக்கு நான் இவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்க்குறாங்க. நான் இல்லையே அந்த மாதிரி பேசினதெல்லாம் இல்லையே, உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் தான் வந்து உங்களை அழைச்சிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் ட்ரோன் பார்க்குறான், ஐ மீன் டாக்டர் பார்க்குறான், என்னது ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஒய்ஃப்னு சொல்கிறானே, உடனே கன்ஃபியூஸ் ஆகுது, என்னது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியாக அழைச்சிட்டு போயிட்டு வந்து டாக்டர் வந்து கேட்குறான், ஏன்னா அந்த பையன் வந்து உன் ஒய்ஃப்னு சொல்கிறான், என்ன நடந்துட்டு இருக்கு, நீ வந்துட்டு ஒரு நர்ஸை வந்து பார்த்துக்கிறதா நினச்சேன் அப்படிங்கும்போது, இல்லை அது ஒரு பெரிய கதை, நான் உங்ககிட்ட எதுவுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபோனில் சொல்ல நேரில் வந்து சொல்லிக்கலான்ட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவா. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோடனே இவன் இந்த டாக்டர் கோவம் வந்துடும், எதுக்கு மிஸ் ஆண்டி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, உன்னை பொண்ணு மாதிரி அவங்க வந்து வளர்க்குற மாதிரி தெரியல, உன்னை அடிமை மாதிரி நடத்துறாங்க, நீ எல்லாமே கேட்டுட்டு உன் தலையாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டாக்டர் வந்து திட்டிட்டு இருப்பாரு. உனக்கு இன்னும் சென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாரா. உன ஹீரோயின் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி நான் ஒத்துக்கிட்டு வந்துட்டேன், இப்போ இவரை வந்து க்யூர் பண்ணிடணும், இவர் கூட வந்து நான் கொஞ்சம் இவரை கொஞ்சம் தேத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவா. சரி நீ வந்துட்டு அப்போ அந்த பொண்ணை பற்றி அவருக்கு தெரியாதா, இது வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட பேசினது இல்லையா, வாய்ஸ் வச்சு கூட வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் அப்புங்கிற பொண்ணை வந்து நேரில் பார்த்ததே இல்லை போல, அதான் இப்போ வேறு பிளைண்டாக இருக்காரா, ஸோ அதனால் அவரால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு இவ பேசுவாளா. லாஸ்ட்டாக வந்து பிளைண்டாக இருக்காரு, அதனால் அவரால் எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பேசுவாங்கல்ல, இதை மட்டும் கரெக்டாக ஹீரோ வந்து காலில் வாங்கிடுவான். ஹீரோயின் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது காலில் வாங்கிடுவான். அப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்க போல, நம்ம பிளைண்ட்னால நம்மளுக்காக வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஸோ எங்களுக்குள்ள ஏதோ தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ வந்து தப்பாக நினச்சிப்பான். அந்த இதில் கொஞ்சம் தடுமாறி கீழே விழும் போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் சரி டாக்டர் வந்து தூக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட போவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, டாக்டர் வந்து பாய் ஃப்ரெண்ட் நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணுவானா ஹீரோயின் கிட்ட வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே லவ்லி டவுலியாக வந்து பேசிட்டு இருப்பான். டாக்டருக்கு உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் மேலே வந்து ஒரு அன்பு இருக்கும் போல, தனிப்பட்ட முறையில் ஒரு க்ரஷ் இருக்கும் போல. இந்த மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சி இந்த மாதிரி ஹீரோ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் லைட்டாக ஜலஸ் ஆகுது. ஸோ அந்த கோர்ட்டில் என்ன பண்ணுறாரு, சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எழுந்துச்சி போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுறான்னா கையை வந்துட்டு விட்டுடுறான். ஸோ வந்துட்டு இவங்களை வந்து பழி வாங்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி ஹீரோனை வச்சு அவனை வெறுப்பேற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கான் போல. வெளியே வந்து நம்ம டாக்டர் வந்து செம்மையாக மரத்தை போட்டு அடிச்சுட்டு ஏன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவானா. அவள் பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்துட்டு மரத்துக்கு வலிக்க போகுது, அதுக்கும் கொஞ்சம் உயிர் இருக்குது, நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் சொல்லுவாள். உனக்கு இதெல்லாம் தேவையா, பாரு அவன் வந்து ஒய்ஃப் மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து திட்டுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.